ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு அவர் சேனல் பிரியமுடன் ஜிவிஐ. இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரான் மசாலா. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம இறால் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ப்ரான் மசாலா செய்கிறதுக்கு 1/2 kg ப்ரான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ ப்ரான் மசாலா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை 2 கிராம்பு தாளிப்புக்கு சேர்த்துக்கிறேன். பட்டை கிராம்பு ரெண்டும் பொரிஞ்சு வரும்போது 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலையில சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கிறேன். அதையும் இதனோட சேர்த்து நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறேங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி ஆன பிறகு 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதனோடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கின பிறகு மசாலா பொருள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தனியாக சேர்த்து அரைச்ச தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக. இது எல்லாம் சேர்த்து இந்த இறால் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு யூஸ் பண்ண தான் முயற்சி பண்ணுவேங்க. இந்த ப்ரான் மசாலாவில் நம்ம தண்ணி சேர்க்காம குக் பண்ண போகிறோங்கிறதுனால ஈவனாக மிக்ஸ் ஆகணும்னு தூளுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் லிட் போட்டு மூடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லைங்களா ப்ரான்ஸ், அதை இதனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அந்த மசாலாவோட ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டேன். தண்ணியே சேர்க்கலைங்க. தண்ணி சேர்க்காம தான் நம்ம இப்போ ப்ரான்ஸ் குக் பண்ண போகிறோம். அப்படியே எண்ணெயிலேயே வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, ப்ரான்ஸ் ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம மேஜிக் இன்க்ரீடியண்ட் துண்டு துண்டாக நறுக்குன கொஞ்சம் தேங்காய் இதனோட சேர்க்க போகிறேன். இந்த தேங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆக விட போகிறேங்க. ஓப்பன் பண்ணிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ப்ரான் மசாலா. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன்.
நம்ம டெலிஷியஸான கலர்ஃபுல்லான ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரான் மசாலா ரைஸ், இட்லி, தோசா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ப்ரான் மசாலா எப்போவுமே என்னோட ஆல் டைம் ஃபேவரெட்டுங்க. அதுவும் அதில் நம்ம கடைசியாக சேர்க்குற அந்த மேஜிக் இன்க்ரீடியண்ட் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன துண்டாக நம்ம சேர்க்குற தேங்காய் நிஜமாகவே ரொம்ப அதிகமான டேஸ்ட்டை இந்த ப்ரான் மசாலாவுக்கு கொடுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.